ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள், ஏற்கனவே இந்த இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து எடுத்து நான் கலக்கி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 1 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்த பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் ஒன்றா போட்டு தாளிச்சிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டு இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயம்லாம் வேகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து மாவுலையும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம், இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம குழிப்பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, குழிப்பணியாரம் சுட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், எங்கள் வீட்டில் நைட் வந்து குழிப்பணியாரம், கொத்தமல்லி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.